உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியை மனசில் வச்சுக்கணும். இந்த 40 நாளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணணும். ஏன்னா இந்த 40 நாளையும் கடுமையான காலம் அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க. இங்கே பயம் தேவையில்லை, ஆனால் தெளிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் யோசித்து பேசணும். திங்க் பிஃபோர் யூ டாக் அப்படின்றது இல்லை, திங்க் பிஃபோர் யூ ஓப்பன் யோர் மவுத் அப்படின்ற அளவுக்கு மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். விழிப்புணர்ச்சி, அலர்ட் அப்படின்றது ரொம்ப தேவை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நீங்கள் வாவான்னு கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மிகவும் மிகவும் மோசமாயிடும். தேவையில்லாத வாழ்நாள் முழுக்க பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களை இழுத்துட்டு போயிடும். அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே மிதுனத்துக்கு செவ்வாய் பகை. அந்த பகை அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுது அப்படின்னா உங்களுடைய எதிரி இப்போ ஹை பவர் வாங்கிறது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிறார். அப்போ 8 அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களை அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 6ஆம் வீடு உங்களுடைய வீடு. அப்போ எப்படி இருக்குன்னா, எக்கச்சக்கமான சத்துருக்களை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ரெகுலராக பால் ஊற்றிட்டு இருக்கான், நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, என்னப்பா இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் இல்லைம்மான்னு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கும்போது, இந்த அம்மாவுக்கு என்றைக்குமே பாலே நம்ம கொடுக்கக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு உங்களை, அது மட்டும் இல்லாமல் ஐயோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கம்மா, அந்த அம்மா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போய் சொல்லிட்டும் போயிடுவாங்க. ஸோ இது எந்த ஒரு பாயிண்ட்டையும் இப்போ கற்றுக் கொடுக்கக்கூடியது என்னென்னா, இந்த 40 நாளை நீங்கள் பொறுமையாக இருந்து கடந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லைஃப்பை பிற்காலத்தில் கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் யுத்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ரூபத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். பேச்சில் எச்சரிக்கை, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க, யாருக்காகவும் போய் பேசாதீங்க. ஹெல்த்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆரோக்கியன்றது எந்த இடத்துலலாம் ப்ராப்ளமாக இருக்கோ அதெல்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டயபெட்டிஸ் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போ நீங்கள் அலர்ட். மெடிசன் சாப்பிட்ற கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மெடிசனில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி புது உணவுகள், புது முயற்சிகள் எதுவுமே வேண்டாம். இந்த காலகட்டம் அப்பாடா போயிடணும்ப்பா, நிம்மதியாக க்ராஸ் பண்ணி போயிடணுமேப்பா அப்படின்ற ப்ரேயர் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். பொறுமை பொறுமை பொறுமை. கோவம்ன்றதோ சான்ஸே கிடையாது. இப்போ வந்துச்சு, எல்லா பக்கமுமே மைனஸ் ஆகிடும். உங்கள் கீழே மேலே சுற்றி பக்கத்து வீடு, எய்த்த வீடு, கூட வேலை செய்கிறவங்க, உங்களுடைய கேப் டிரைவர் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க.
எல்லாருமே எதிரி ஆகிடுவாங்க. அந்த எதிரியினுடைய சப்ஜெக்டை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய்க்கு 6ஆம் வீடு உங்களுடைய வீடு. ஸோ ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். கவனம் கவனம் கவனம். சரி, இது மட்டுமா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்களோடையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மனிதர்களோட மட்டும் அல்ல, நீங்கள் கூர்மையாக யூஸ் பண்ணுற பொருட்கள் லைக் கத்தி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா இப்போ வெட்டுக்காயம் படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக, நான் தான் சொன்னேனே உங்களுக்கு விமோச்சனம்னா அலர்ட், விழிப்புணர்ச்சி. அதே மாதிரி மிக்சி போடும்போது, கிரைண்டர் போடும்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். டக்குன்னு கையை விட்டு சுற்றிட்டு இருக்கும்போதே நீங்கள் தொட்டுருவீங்க, கை நசுங்கி போயிடும். அதெல்லாம் இப்போ நடக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆகும்போது தான் அந்த விரலையே வெட்டி எடுக்கிறது, வாழ்நாள் முழுக்க நீங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறது. நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே என்ன சொன்னேன், இது வாழ்நாள் முழுக்க ஒரு பாடம் கற்பித்தலாகவும் அதை அனுபவிச்சே தீரணுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ அலர்ட், நிதானம், பொறுமை அப்படின்றத நீங்கள் கடைப்பிடிச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எலக்ட்ரிக் ஐட்டம் எது யூஸ் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, தட் இஸ் ஈரக்கையோட ஸ்விட்சு போடுறது, ஷாக் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பயம்படுத்துகிறேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த 40 நாட்களை கடந்து சூப்பராக வந்துடணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேனே ஒழிய பயம்படுத்துறதுக்காக கிடையவே கிடையாது. அஸ்ட்ராலஜின்றது ஹவு டு ஓவர் கம்னு சொல்லி கொடுக்கறது தானே ஒழிய, வாட் இஸ் காஷன்னு சொல்லி கொடுக்கறது தானே ஒழிய பயம் பொறுத்துறதுக்கு அல்லன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புது வண்டி, வாகனம் இதெல்லாம் எதுவுமே வாங்கிடாதீங்க, சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சர்வீஸ் விடணுன்னா கரெக்டாக சர்வீஸ் விட்டு வச்சுக்கோங்க. உங்கள் பிரேக் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிதானமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அதாவது ஏற்ற மாதிரி அவனே முட்டினாலும் நீங்கள் காஷனாக இருக்கணுன்றது தான் உங்களுடைய தாட்ஸாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துலையும் விழிப்புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தையும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும் சார். அதுக்கு தான் ஜோதிடத்தில் பல வழிகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிதானத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் என்ன? கோயில் தானே. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற விநாயகர்கிட்ட அருகம்புல் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் நிதானமாக அந்த கோயிலில் உட்காந்து பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நீங்கள் கிரகிச்சுக்கிட்டு நீங்கள் கோயிலினுடைய பிரகாரத்தை சுற்றி நீங்கள் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கிட்ட விழுந்து வணங்கி நிதானமாக நாளை ஸ்டார்ட் பண்ணாலே அவ்வளவும் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் ரெகுலராக போயிட்டு வாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி எல்லாருமே உங்களால் என்ன முடியுமோ ஒரு வேல், அந்த வேல் எந்த உலோகத்தில் வேணாலும் இருக்கலாம், அந்த வேலை நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. வேலினுடைய தத்துவம் பெரிய தத்துவம். அந்த வேல் இருக்கும்போது உங்களை எக்கச்சக்கமாக ப்ரொடெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய கை ஓங்கும், நிறைய எதிரிகள் வந்துடுவாங்க. ஸோ அதிலெல்லாம் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு துர்க்கையம்மன் வழிபாடு, வராகியினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாந்தமான உணவுகள் நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப நீங்கள் ப்ரொடெக்ட் ஆகிடுவீங்க. முருகனுடைய திருஷதி கேளுங்க. அரளிப்பூ நீங்கள் ட்ரைவ் பண்ண காரில், வண்டியில் எல்லாமே கொஞ்சம் அரளிப்பூ வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு அலர்ட்டை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த 40 நாள் கிடுகிடுன்றது ஓடி போயிடும். நிதானம் தேவை, வெற்றி நிச்சயம்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842226655.